70 கிலோமீட்டர்ஸ் இந்த சர்ச்சு. இந்த சர்ச் பேர் வந்து லூட் சர்ச்சு. லூட் சர்ச்னா இந்த தண்ணி வந்த மாதான்னு சொல்லுவாங்களே அந்த இடம் இது. இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு கோயில் கட்டினுக்கிறாங்க. அது இன்னும் 2 வருஷத்துல ஃபினிஷ். நீங்களும் இங்கே வாங்குவோம், நோக்குதுங்க, நல்லா சாப்பிடலாம், பசங்களெல்லாம் கூட்டின்னு வாங்க, நல்லா மாஸ்க் ஆண்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே போகிறோம் தெரியுமா? பப்பாய் தோட்டத்துக்கு. பப்பாய் தோட்டம்னா நேச்சுரலாக இருக்கும். அவ்வளோ பெரிய பப்பாய் தோட்டம். இது எங்கே வருதுன்னா மக்களே, இந்த ஒசூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அங்கே வருது. யாரும் இல்லை, நம்ம ஃபேன்ஸ் தான் பேசிட்டு போகிறாங்க. நம்ம ஃபேன் பாருங்க பப்பாய் தோட்டம் எப்படி இது. நம்ம இங்கே ஒரு பப்பாய் ஆட்டோ போடலான்னாக்கா ஃபுல்லு 100 கேமராவும் நம்ம மேலேயே வச்சுக்கிறாங்க மக்களே. முடியாது, அந்த பப்பாய் தோட்டக்காரர்கிட்டயே நம்ம போகலாம் மக்களே. மக்களே பாருங்க, இவர்கிட்ட தான் பப்பாய், மெடிசன் இல்லாத பப்பாய்ங்க கிடைக்கும். இது வந்துட்டு பெங்களூர்லேருந்து 70 கிலோமீட்டர்ஸ். இந்த சர்ச் கிட்ட வந்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் சாப்பிட்டு கூட போகலாம். பாருங்க, உங்கள் பேர் என்ன? சரவணன் இவர் பேர். இவர் தோட்டத்துக்கு இப்போ கூட்டின்னு போய் காமிக்கிறோம். இந்த சர்ச்சுக்கு, ஒசூர் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா பப்பாய் தோட்டம் இருக்குது. இந்த பப்பாயில் வந்து மெடிசன் இல்லை, ரேட்டும் கம்மி, நல்லா இருக்கும். இங்கேயே கூட சாப்பிட்லாம், நீங்கள் கட் பண்ணி தராங்க. அதனால் இங்கே வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. இந்த தோட்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பயிர் வந்து நேச்சுரலாக இருக்குது, நம்மளுக்கெல்லாம் குத்துனுங்கிறாங்க. அதனால இங்கே வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போங்க மக்களே. இப்போ இன்னும் 5 months நானே வாங்க போகிறேன். ஃபஸ்ட்டு படிக்கிறத பாருடா.